புதுசா வீடு கட்டிட்டு இருக்கிறவங்களுக்காக இந்த வீடியோ. நீங்க ஒரு வீட கட்டிட்டு இருக்கும்போது மேஜரான பார்ட்ன்னு பார்த்துட்டீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஒயர். இத சரியான விதத்துல பண்ணா மட்டும் தான் அந்த வீடு 100% சேஃப்டியா இருக்கும். அப்படி எலக்ட்ரிக்கல் ஒயர் செலக்ட் பண்ணும்போது 2 பேராமீட்டர்ஸ் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம் டைப்ஸ். என்ன மாதிரியான டைப்ஸ்ல ஒயர்ஸ் அவைலபிளா இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். பொதுவா காப்பர், அலுமினியம் 2 கேட்டகரி இருக்கு. இதுல காப்பர் அப்படின்றத மோஸ்ட்லி ஹவுஸ் ஒயரிங்ல யூஸ் பண்றோம். அலுமினியம் எல்லாமே நம்ம யூஜி கேபிள்ஸ்ல, அதாவது எல்டி, எல்டிசிடி, ஹெச்டி கேபிள்ஸ்ல தான் நம்ம யூஸ் பண்றோம். இதுல ரெண்டாவது விஷயத்தை நீங்க கவனிக்க வேண்டியது பார்த்துட்டீங்கன்னா சைஸ். ஒரு வீடு கட்டும்போது என்ன சைஸ்ல நம்ம ஒயர் வாங்கணும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். பொதுவா ஒரு வீட்டுக்கு நீங்க ஒயரிங் பண்ணும்போது 1.5 ஸ்கொயர் எம்எம், 2.5 ஸ்கொயர் எம்எம், 4 ஸ்கொயர் எம்எம் இந்த வேரியட்ல யூஸ் பண்ணுவோம். பவர் அதிகமா எடுக்கிற வீடா இருந்ததுன்னா இன்புட் பவர் சப்ளை கேபிள்ல 6 ஸ்கொயர் எம்எம் கேபிள்ஸ் நம்ம இதுல யூஸ் பண்ணுவோம். இந்த 1.5 ஸ்கொயர் எம்எம் கேபிள் எங்க அதிகமா யூஸ் பண்றோம்னா லைட் லோட்ஸ். உதாரணத்துக்கு எல்இடி லைட்ஸ், சிட் லைட்ஸ் இந்த மாதிரி நீங்க எந்த லைட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாலும் அதுக்கு 1.5 ஸ்கொயர் எம்எம் யூஸ் பண்ணுவாங்க. பவர் அவுட்லெட்ஸ் எல்லாத்துக்குமே 2.5 ஸ்கொயர் எம்எம் யூஸ் பண்ணுவாங்க. பேஸ்ட் ஆன் உங்க எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் 4 ஸ்கொயர் எம்எம் யூஸ் பண்ணுமா, 1.5 யூஸ் பண்ணுமா அப்படின்றத உங்க எலக்ட்ரீஷியன்ட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு கரெக்டான ஒயர் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா கம்மியான சைஸ்ல நீங்க ஒயர் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நாளடைவில் அது ஓவர் ஹீட் ஆகி மெல்ட் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒயரிங்ல நிறைய கலர்ஸ் இருக்கு. ரெட், எல்லோ, ப்ளூ, பிளாக், கிரீன் வித் எல்லோ இந்த மாதிரி நிறைய காம்பினேஷன்ஸ்ல ஒயர் இருக்கு. இதெல்லாம் எதை மீன் பண்ணுது, இதை எங்க யூஸ் பண்ணும் அப்படின்றத அடுத்த வீடியோல சொல்றேன். தேங்க்யூ.